ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரூம் அவன் வேலை செய்கிற பப்பில் டிஜேவை பண்ணிகிட்ருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ராஃபி வரான். அவன் வர நிலமையை பார்த்துட்டே ரூம் கேட்குறான், ஏன் இப்படி வந்திருக்கன்ட்டு. அப்போ ராஃபியும் எனக்கு போர் அடிக்குது, வா நம்ம ஃபன் பண்ணலான்னு கூப்பிட ரோம் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறான். பட் ராஃபி அவனை விடாமல் அவனை கிஸ் பண்ண போக ரோம் அவனை தடுத்துட்டு நம்ம பப்ளிக்கில் இருக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அப்பா கூட ராஃபி விட மாட்டான். உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் கிஸ் பண்ண போக ரோம் அவனை தள்ளி விட்டு சொல்கிறான், இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ராஃபி அப்பா கூட அவனை விடாமல் நான் எப்போல்லாம் ரெடியாக இருக்கணும் அதெல்லாம் உனக்கு ஓகே தானேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ரோமுக்கும் அவனை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பப்பை பார்த்துக்க சொல்லிட்டு. இப்போ ரோம் ராஃபி கிட்ட கோமா பேசுகிறான், நீ என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ட்ரிக் பண்ணி ஏமாத்தினேன், ஏன் உன் ஜாக் கிட்ட போலியா, இப்போ என்கிட்டயே வந்திருக்கேன்னு கேட்க ராஃபி சொல்கிறான், ஜாக்கை பற்றி பேசாத, அவன் பழையபடி டீன் கூட சேர்ந்துட்டான்ட்டு. அப்போ ரோம் சொல்கிறான், ஆமாம் நீ தானே லூஸ் தானமா பின்னாடி வந்த, இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களா, நான் தான் சொன்னல நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஜாக் ஒன்று வேணும்னு நினைக்க மாட்டான்ட்டு. இப்போ ரோம் சொல்ல அப்போ ரஃபி கோவம் வந்துருச்சு, ஆமாம் யாருமே என்ன வேணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ என் கூட வான்னு அந்த பையனை தொல்லை பண்ணிகிட்ருக்க. ரோமுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பையன்கிட்ட சாரி சொல்லிட்டு ரஃபியை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனால் ரஃபி ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்க. சரி ஓகே நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ரஃபி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். இப்போ அப்படியே போஸ்டனை காட்டினாங்கன்னா அவன் அவனோட ஸ்டுடியோவில் தான் இருக்கான். அவன் நிறையா பேரை மாடல் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க. அடுத்ததாக டுவாவோட ஃபோட்டோ வருது, அதை அப்படியே அவன் ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது. யாருன்னா டுவா தான். நீ டோரை ஓப்பன் பண்ணு, நான் ஸ்டூடியோக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்ல இவன் ஹாப்பியாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் டுவா வந்தோன்னா அவனை நல்லா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இரு அந்த மாதிரி உபசரிச்சிட்ருக்க. டுவா சொல்கிறான், நான் அதுக்கெல்லாம் வரல, உன்னை பார்த்துட்டு சில விஷயம் பேசிட்டு போகலான்னு மட்டும்தான் வந்தேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி என்ன பேச வந்தேன்னு போஸ்டான் கேட்க டுவா சொல்கிறான், நீ இப்போ ஆக்சுவலாக போஸ்டன் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்தான். அதுக்கப்புறம் பிடிஎஸ் இவங்க ட்ராமா எடுக்கும்போது நிறையா பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷூட் பண்ணுற வேலையாக தான் இப்போ போஸ்டன் இருக்கான். ஸோ இந்த பிடிஎஸ் ஷூட்லேருந்து நீ அப்படி இருந்தே விலகிக்கோ அப்படின்னு சொல்ல அப்போ போஸ்டன் சொல்கிறான், சரி ஓகே நான் விலகிக்கிறேன், ஆனால் ஜாக்கை கிட்ட இந்த விஷயத்த நீயே போய் சொல்லு, அதுவும் என்ன ரீசன்னு நீயே சொல்லுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம் நீ ஜாக்கெட்டை போய் என்னன்னு சொல்லுவேன், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அதனால் போஸ்டன் இதில் வேணான்னு சொல்லுவியாங்கிற மாதிரி கேட்க. அப்போ டுவாக் டென்ஷன் ஆகிடுச்சு, உனக்கு இப்போ என்ன தான் வேணும்னு கேட்க. அப்போ போஸ்டன் அவனை அப்படியே பின்னாடி ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நான் உன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன்ட்டு. ஆனால் டுவா பிடிச்சி திட்டுறான், நான் உன்னை வேணும்னு சொன்னப்போ நீ என்னை உதறி தள்ளிட்டு போன, இப்போ நீ என்னை வேணும்னு சொல்லிகிட்டு இருக்க, உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க. முதல்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்கிளாக தான் பெஸ்ட்டு, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்க வேணாம்னு நினச்சேன், பட் இப்போ எனக்கு கமிட்மெண்ட் வேணும், அதனால தான் உன் பின்னாடி வரேன்னு கேட்குறான். ஆமாம் நீ ஏன் தயங்குற, அதனாலனாலையான்னு கேட்க டுவா கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன்ட்டு. அதுக்கு போஸ்டானும், நான் கிளியராக இருக்கேன், நான் உன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன், அதை நான் ஒப்பனாக தானே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சொல்ல டுவா டென்ஷனாக அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போஸ்டான் தான் ரொம்ப கெத்தாக லுக் விட்டுட்ருக்கான், இனி என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண போகிறானோ. இன்னொரு பக்கம் ஜாக்கி டீனை காட்டினாங்கன்னா அவங்க ஒரு ரூஃப் டாப்பில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ டீன் அவங்க பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே ரிமெம்பர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். முதல்லலாம் இவங்க ரிஹர்சல் பண்ணுறக்கு தேட்டரோட துரத்துற வரைக்கும் நைட்டில் ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட ரூஃப் டாப்பில் இவங்க ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஜாக்குமே இப்போ இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல, அதனால் நல்லா சிரித்து தான் பேசுகிறான், முதல்ல மாதிரி கோவமெல்லாம் படுறதில்ல. அப்போ டீனுமே நம்ம பழையபடியே இருந்த நிலைமைக்கு போகலாமான்னு கேட்க அப்பயும் ஜாக் சிரிக்க மட்டும்தான் செய்கிறான். ஆக்சுவலாக ஜாக் என்ன சொல்கிறான்னா, இவன் நிறையவே சேஞ்ச் ஆகிட்டான், பழையபடி இருந்த ஜாக் இப்போ இல்லை. ஸோ இப்போ இவனுக்கும் டீனுக்கும் பார்த்தா கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ரெண்டாக இருக்கிறதே பெருசுன்னு சொல்ல டீன் சொல்கிறான், பட் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது வேணாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஜாக்குமே யோசிச்சுட்டு, சரி ஓகே நீ இவ்வளோ தூரம் கேட்குறக்கு உனக்கு நான் வேற ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீனை பிளாக் பண்ணியிருந்தான்ல, ஸோ அவனை அன்பிளாக் பண்ணிவிட டீனுக்கு ஹாப்பியாகிடுச்சு. இவ்வளோதான் என்னால் முடியும்னு ஜாக் சொல்கிறான். அப்போ டீனுமே சரி ஓகே நான் ஒரு ஸ்டெப்பாச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன்ல, எனக்கு அதுவே போதும்னு சிரிக்கிறான். இப்போ 2 பேருமே சிரிக்கிறாங்க, டீனுக்கு அதனால் ஹாப்பி தான். அப்போ டீன் சொல்கிறான்,
நான் வந்து புது டீனாக மாற போகிறேன்ட்டு. இப்படி சொல்லும் போதே அவன் ஜாக்கை சீக்கில் கிஸ் பண்ணேன். அப்போ ஜாக் சொல்கிறான், இதுதான் நீ புதுசாக மாறுறதா, இது பழைய டீன்னான்ட்டு. இல்லை, நான் கண்டிப்பாக புது டீனாக மாறுவேன்ட்டு அவன் கத்தி சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்த்து ஜாக்கும் சிரிச்சிட்ருக்கான். ஸோ டீன் வந்து அவன் கண்டிப்பாக மாற போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாவும் டூவாக்கு வந்து மெட்டீரியல்லாம் வாங்கணும் அந்த கடைக்கு போயிருக்காங்க. டூவா வந்து ஹெல்ப்புக்கு தான் அர்னால்டை கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ வந்து மேலே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு டூவா ஏற அவன் அப்படியே தடுக்கிவிட்டு கீழே விழ வந்துட்டான். அவனை அர்னால்டு பிடிச்சிட்டான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அர்னால்டு, நீ என்னை கூட்டிகிட்டு வந்தது கரெக்டு தான், பாரு நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே மேலே ஏறி எடுக்க போகிறான். அந்த ஆரஞ்சு கலர் தானே நீ எடுக்கலான்னு வந்த, பார்த்தியா உன்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அர்னால்டு எடுக்க டூவா அப்படியே அவனை தான் ரசித்து பார்த்துட்ருக்கான். ஆனால் இப்போ கடை வெளியே ஒரு பொண்ணு அர்னால்டை பார்த்துருச்சு. அவன்கிட்ட பேசுது, அர்னால்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் நீ என்ன இந்த கடைக்கெலாம் வந்திருக்கேன்னு கேட்க, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஓ சூப்பர், நீ ஒவ்வொன்றா மல்டி டேலண்ட்டாக நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு, சரி ஓகே உன்னோட பிளேயில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு ஃபேஸு லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. டூவா வந்து கேட்குறான், அந்த பொண்ணு யார், உன் ஃப்ரெண்டான்ட்டு. ஆனால் அர்னால்டோ, அப்படி சொல்லிட முடியாது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் ஸ்கூல் படிக்கும்போது. கரெக்டாக ஸ்கூல் முடிக்கும் போது அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான். பட் நான் அவளுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுதான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும்போது டூவா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் அர்னால்டு இன்னும் என்ன சொல்கிறான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நீ வேணா பாரு, ஜாக்கே டீனே பாரு, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம யாராச்சும் டேட் பண்ணி அவங்கள பிரேக்கப் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணி அவங்கள பிரேக்கப் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக தான் முடியும். அதனால தான் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணிடவே கூடாதுன்னு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு கடைக்குள்ளே போக டூவாக்கு என்னமோ அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவன் இன்டைரக்டாக ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ரஃபி எழுந்து பார்க்க அவன் எங்கே இருக்கான்னு குழம்புறான். அப்புறம் தான் ரோம் இருக்கிறத பார்த்துட்டு நான் இப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறான். அப்போ ரோமுமே, நீ என்னை விட லெஸ்ஸான ஒரு ஆள் கூட போகிறக்கு என் கூட வரதே பெஸ்ட்டுன்னு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ கவலைப்படாத, நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்னோட தான், ஆனால் நமக்குள்ளே எதுவும் நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட ரோம் கிண்டல் பண்ணுறான், நான்லாம் ட்ரிங்க் பண்ணவங்க மேலே அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன்ட்டு. அப்போ ரஃபியும் அப்படியே சலிச்சுக்கிறான், போதும் போதும் எந்திரிச்சோன்னே என்னை திட்டாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரோமும் அவன்கிட்ட காஃபி கொடுக்க வந்துட்டுருக்க. அப்போ ரஃபி கேட்குறான், இங்கே நிறைய மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்கே, உனக்கு மியூசிக்னால் அவ்வளோ பேஷனேட்டான்ட்டு. அப்போ ரோமுமே, ஆமாம் நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேர்ல்டு கிளாஸ் டிஜே வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்ல. அதுக்கு ரஃபி சொல்கிறான், அதுக்கு முதல்ல உன்னோட யூடியூப்பில் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணு, அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்கலான்ட்டு. அப்போ ரோமுமே ரஃபி பக்கத்தில் வந்து பேசுகிறான், ஆனால் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப நல்லது தான், ஏன்னா நீ சப்போஸ் என்னை மிஸ் பண்ணினா என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீ பார்த்துக்கலாம் தானேன்ட்டு. அவள் அப்படியே ரஃபி ரோமை பார்த்துட்ருக்க. அப்படியே 2 பேருக்குள்ளே ஒரு க்யூட்டான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஆனால் ரஃபி என்ன சொல்கிறான்னா, போதும் போதும் அதெல்லாம் என்ன நடக்கவா போகுது, நான் ஃபஸ்ட்டு ஒன்று மிஸ் பண்ணாதானங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ரோமுமே அவன்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போக, ஆக்சுவலாக ரஃபி இவன்கிட்ட என்னமோ இவனை பிடிக்காத மாதிரி பேசுகிறான். பட் அடுத்த செகண்டே ஃபோன் எடுத்து ரோமோட யூடியூப்பை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறான். அவனுக்கே தெரியாமல் ரோம் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டுருக்கு. இப்போ யூனிவர்சிட்டியில் காட்டினாங்கன்னா, இப்போ டீனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, அவன் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட்டாக இருந்தான்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் டீனுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்க. டீன் அதுக்கெலாம் செட்டப் பண்ணாமல் அவன் என்ன பண்ணிட்டானா, அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி அங்கே இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து கத்துறான். இங்கே பாருங்கள், ஆமாம் நான் ஒரு விஐபி ஹோஸ்ட்டாக இருந்தேன், பட் அது என்னோடய ஜாப் மட்டும்தான், என் பின்னாடி பேசுறதை விட்டு வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் பாருங்கள். சப்போஸ் உனக்கு என்ன ஹையர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா பழையபடி 10Kலாம் இல்லை 15K, ஸோ அந்த சேலரிக்கு நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி டீன் பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் ரஃபி மேலே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் டீன் மேலே பார்க்க ரஃபியை பார்த்துமே அவன் சொல்கிறான், அதோட இந்த விஷயத்தை ஒருத்தங்க லீக் பண்ணிங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் என்னோடய விஷயத்தை லீக் பண்ணிவிட்டு என் மேலே ஒரு அடி எடுத்து வச்சுட்டீங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, இதெல்லாம் என்ன ஹர்ட்டும் பண்ணாது ஸ்டாப்பும் பண்ணாது, நீங்கள் உங்கள் வேலையை பற்றி கவலைப்படுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க. அப்போ டூவாமே சொல்கிறான், நல்ல வேலை நீ இதனால் அப்படியே மறைஞ்சு போயிடுவேன்னு நினச்சேன், நீ நல்லா பேசிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரிஹர்சலுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ளேக்கு ரிஹர்சல் பண்ண ஃபஸ்ட்டு மெயின் லீட்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தணும்ல, அதனால தான் அதுக்கு ஒரு டெக்னிக் ஜாக் பண்ணுறான். அவங்க 2 பேரையும் ஆப்போசிட்டில் நிற்க வச்சுட்டு கண்ணை மூட சொல்லிவிட்டு இவன் சொல்கிற மாதிரி அப்படி நினச்சிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்து 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக 2 பேரும் ஹக் பண்ண வைக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சீனை ரிஹர்ஸ் பண்ணோம்ல, அதுக்காக போகிறாங்க.
அப்போ போஸ்டன் போய் டுவா கிட்ட பேசுகிறான். என்ன அர்னால்டுக்கும் டீனுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு போலன்ட்டு. அப்போ டுவாவுமே இவன் பிளானை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான், ஆமாம் அவங்க ஒன்றா நடிக்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நல்லா நடிக்க முடியும், அப்போ தானே ப்ளே நல்லா இருக்குங்கிற மாதிரி. அப்பயும் போஸ்டன் விடாமல் சரி இங்கே ரிஹர்சல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாமான்னு கேட்க, அப்போ டுவா மறுக்க தான் பார்க்குறான். உனக்கு பப்ளிக் பிளேஸ் பிடிக்கலனா என் வீட்டுக்கே வா, நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்ல, அப்போயும் டுவா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போஸ்டன் வழக்கம் போல் சிரிச்சிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா, ரஃபி வந்து அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க போல். ஸோ அதனால் அவன் அவசர அவசரமாக காலேஜ்லேருந்து கிளம்பிகிட்ருக்க. அப்போ அவன் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இருக்க ரோம் வரான். என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, இவன் ரோமை கண்டுக்காமல் அவங்க அங்கிள் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கார் கொண்டு வரீங்களான்னு கேட்க, ஆக்சுவலாக அவங்க அங்கிளுமே அவங்க அம்மா கூட தான் போயிருக்காங்க கார் எடுத்துகிட்டு. ஸோ அவங்களாலே வர முடியாது. அப்போ ரோம் சிரிச்சுட்டே கேட்குறான், இப்போ என்ன என் கூட வர போறியா இல்லை ஏதாவது டாக்ஸி புக் பண்ண போறியான்ட்டு. இவனுக்கு வேறு வழி இல்லாமல் ரோம் கூட வர சம்மதிச்சிட்டான் போல். அப்போ ரோமுமே இப்போ இவன்கிட்ட எங்கே போகணுன்னு கேட்க திரும்ப அவன் ரோம் பக்கத்தில் உட்காராமல் பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டான். என்னடா பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டேன்னு கேட்டால், இல்லை எப்பயுமே வேற ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணும்போது நான் பின்னாடி தான் உட்காந்துப்பேன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த சீனில் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தா டேன் ஃபேங்காட்டம் இருக்கும். இவன் வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்குறக்கு திரும்புவான்ல, அப்போ டக்குன்னு என்னடா பின்னாடி உட்காந்துட்டேன்னு கேட்குறான்ல, அந்த சீனில் அப்படியே டேன் ஆட்டவே தான் இருக்கும் ரோமோட ஃபேஸ். டேனும் ஃபேங்கும் பேசிக்கிற மாதிரி தான் இந்த கான்வர்சேஷனே எனக்கு இருந்துச்சு. அப்போ ரஃபி ரோம் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் டிரைவர், என்னை சேஃபாக கொண்டு போய் விட்டுருங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டேன்ட்டு. அப்போ ரோமே சொல்கிறான், உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசாக எடுத்துக்க பார்க்குற, ஓகே எங்கள் மாஸ்டர் உங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டீன் ஜாக்கெட்டை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலாக டீன் ஏதோ ஆடிஷன் போகணும் போல். அப்போ அவன் கூட யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான். பட் டிம்மியும் டுவாவும் பிஸியாக இருக்காங்க. ஸோ நீ வான்னு சொல்லிவிட்டு அவன் ஜாக்கை கூப்பிட்டுட்ருக்க. ஜாக் வரமாட்டான். அப்போ இவன் ட்ரமாட்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டான், போங்க என் கூட யாரும் வரமாட்டீங்க மாதிரி. அப்புறம் ஜாக்குமே, போதும் போதும் நீ ட்ரமாட்டிக்காக பேசினது, நானே வரேன், பட் ஃப்ரெண்டாக தான், பாய் ஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்ல. அப்போ டீனுமே ஹாப்பி ஆகிட்டான். அவன் பிளான் போட்ட மாதிரியே ஜாக் வரேன்னு சொல்லிட்டான்ல, அதனால் அவன் ஹாப்பியாக அவனை கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டு அவங்க அம்மா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அர்னால்டோட பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அர்னால்டோட அம்மா வந்து எல்ஏயில் இருக்காங்க போல். அவங்களுக்கு வேறு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து இவனுக்கு எப்போயும் அமௌண்ட் அனுப்புவாங்க. பட் இவன் தான் அவங்கள பேர்டன் பண்ண வேணான்ட்டு இங்கே அவனுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான் போல். ஸோ அவங்க அம்மாக்கிட்டே அவன் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு அவன் டான்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டுவா வரான். என்ன நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்க, டுவா கொஞ்சம் பண்ணுங்கிறான். சூப்பர் சூப்பர், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக ஆடிட்டுருக்காங்களா. இதை போஸ்டன் பார்த்துட்டான். ஸோ போஸ்டன் பார்த்து சிரிக்கிறான். ஸோ அவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரியல. இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவன் ஒரு சிப்ஸை காட்டிட்டு சிரிச்சிட்ருக்கான். என்னன்னு பார்த்தா ஏதோ சிப்ஸுக்கு ஆட் பண்ணுறது போல். ஸோ இவன் பண்ணுற ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணிட்ட டீனுன்ட்டு அந்த டேரக்டர் உட்பட எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டீனும் வந்து ஜாக்கெட்டை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ பார்க்கிங் வந்துடுன்னு சொல்லிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்போ தான் அங்கே 2 பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. அவங்க பேசுகிறது ஜாக் கேட்குறான். அந்த 2 பொண்ணுங்க என்ன பேசுகிறாங்கன்னா, டீன் தான் சூப்பராக பண்ணான், பட் நம்ம கிளைண்ட் வந்து டீனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா டீனுக்கு இன்னும் 50K ஃபாலோவர்ஸ் கூட இல்லைன்ட்டு. அவங்க அந்த ரோல் வந்து டீன் நல்லா பண்ணாலுமே டீனுக்கு கொடுக்க மாட்டேன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்கும் போது ஜாக்குக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா, ரஃபி அவங்க அம்மா பார்க்க போனால. ஆக்சுவலாக அது ஏதோ ஃபேமிலி இன்டர்வியூ போல். அதனால தான் அவங்க அம்மா ரஃபியுமே கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட போய் அவன் பேச, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, இண்டஸ்ட்ரியில் நீ சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ லேட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்க. இவன் சொல்கிறான், அது கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால தான் லேட்டுன்ட்டு. அப்போ நீ எப்படி வந்தேன்னு கேட்க, இவன் ரைடு புக் பண்ணி வந்தேன்னு போய் சொல்கிறான். அப்போ ரொம்ப என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்த்துட்டு அவன் தானாகவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஏன்னா இவன் பண்ணுற மாதிரி தெரியல. வணக்கம்மா, நான் தான் ரோம், ரஃபியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரோம் கிட்ட தேங்க்யூ சொல்லிவிட்டு, நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஆக்சுவலாக அவன் காலேஜில் தான் வந்தான்ல, அதனால் அப்படியே வந்துட்டான். சரி ஓகே, உனக்கு நான் ஒரு நல்ல அவுட்ஃபிட் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ரெடி பண்ண அனுப்பிடுறாங்க. அதுவும் எல்லாருக்கிட்டையுமே இவனை லிட்டில் ரஃபின்னு தான் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்றதா ரஃபிக்கு பிடிக்காதுல்ல. இப்போ அர்னால்டு டீனும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க மசாலா தோசை சாப்பிட்றது அதுவும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். ஆக்சுவலாக அங்கே எதுவும் இந்தியன் ஸ்ட்ரீட்டும் இருக்கும் போல், அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. அங்கே இவங்க போயிருக்காங்க. அங்கே தான் ஒரு கடையில் மசாலா தோசை சாப்பிட்டுட்ருக்க. டுவாக்கு இது பிடிக்கும்னு சொல்கிறான். அப்போ அர்னால்டு ஃபஸ்ட் டைம் மசாலா தோசையை ட்ரை பண்ணுறான். இதில் இவங்க 2 பேர் பேசும்போது அப்படியே பேக்ரவுண்டில் இந்தியன் மியூசிக்காட்டு தீம்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க.
இதை பார்க்கும்போது மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலா தோசை லவராகவும் இந்தியன் இதை இங்கே காட்டியிருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இதில் அர்னால்டுமே சொல்கிறான், இந்த மசாலா தோசை நல்லா இருக்குன்ட்டு. பட் என்னென்னா அவங்க மசாலா தோசையை பிச்சு சாப்பிடல, என்னமோ அவங்க டிப் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. பட் இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அர்னால்டோட வாயில் அது அப்படியே ஒட்டிக்க, அப்போ டூவாவும் என்ன நீ குழந்தையாட்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடச்சி விட்டுட்ருக்கான். இந்த சீனில் ஒரு ஐ கான்டாக்ட் வரும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டூவாக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டை கேட்கும்போது அவனுக்கு இந்த வேலைன்ட்டு இல்லை, எந்த வேலைனாலும் அவன் பண்ணுவான், பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும்ன்ட்டு. ஏன்னா அவனோட ஃபினான்ஷியல் இதை வந்து பெஸ்ட் பண்ணிக்க. அப்போ டூவா சொல்கிறான், பரவாயில்ல, ஆக்சுவலாக என்ன மாதிரி இருந்தால் நான் ஃபேமிலி என்னை பற்றி கவலைப்படாமல் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீ எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுற. உன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான்லாம் வந்திருப்பேனானே தெரில, நீ சூப்பர்ன்ட்டு அவன் அர்னால்டை பாராட்டிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அர்னால்டோட அம்மா இவன் கேட்டால் பணம் அனுப்புவாங்க. பட் இவன் தான் அவங்கள பேர்டன் பண்ண வேணான்ட்டு அவங்கக்கிட்ட பணம் கேட்காம இவனே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னா போஸ்டன்னா. கரெக்டாக 2 பேருக்கும் க்யூட் மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும் போது இந்த போஸ்டன் வருவான். அவன் என்ன கேட்குறான்னா, நான் ஃபோட்டோ ஷூட்டு கேட்டிருந்தேன்ல, நீ மாடல் பண்ண ஓகேவான்ட்டு. அப்போ இவனுமே டூவா கூட பிரச்சனை பற்றி தெரியும்ல, அதனால் நான் யோசிச்சு சொல்கிறேன் தான் சொல்கிறான். பட் போஸ்டன் வந்து நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்ல, இவன் யோசிச்சுட்டு டூவா கிட்டே கேட்டுடுறான், இப்படி போஸ்டன் கூப்பிட்றான், அவன் பே பண்ணுறேன்னு சொல்கிறான்ட்டு. அப்போ டூவாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேணால் போயிட்டு வா அப்படின்ட்டு அவன் உறுதியாக பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் அர்னால்டு ஓகேங்கிற மாதிரி பார்க்க, பட் டூவாவோட ஃபேஸ் வந்து சேடாக தான் இருக்குது. இப்போ இன்டர்வியூவில் அது ஃபேமிலி இன்டர்வியூ தானே. ஸோ அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்க, ரஃபியை பற்றி பேசுகிறாங்க. பட் இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, முழுக்க ரஃபியோட அம்மாவை பற்றி தான், அவங்களோட சேடோட தான் ரஃபி இருக்க மாதிரி. இனி இவன் படிப்பு முடிச்சுட்டு அவன் இண்டஸ்ட்ரிக்கே வர மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவன் வந்து அவன் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ளே பண்ண போகிறான், அதில் லீட் ரோலுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோம் சிரிக்கிறான், இவன் அப்படி சொல்லி வச்சுருக்கானாங்கிற மாதிரி. ஆனால் ரஃபி கொஞ்சம் சேட் ஆகிறான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு இவங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வர இவன் அப்படியே விலகி போயிட்டான். இது ரோமுக்கு நல்லாவே புரிஞ்சு ரோம் போய் ரஃபி கிட்ட பேசுகிறான், உனக்கு இங்கே வர பிடிக்கலனா உங்கள் அம்மா கிட்ட நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட வேண்டியதானன்ட்டு. இருந்தாலும் நான் வந்து தான் ஆகணும், இது ஃபேமிலி சோன்ட்டு ரஃபி சொல்ல, ஓகே. அதுவும் இல்லாமல் நீ லீட் ரோல்னு வேறு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேங்கிற மாதிரி ரோம் கலாய்க்க ரஃபி கோவப்படுறான். நான் சொல்லலை, அவங்க தான் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு சப்போர்ட் ரோல் தான் பண்ணுறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்ல, ரோமுக்கு இவன் ஹர்ட் ஆகிட்டான்னு புரியுது. இல்லை நீ தப்பாக எடுத்துக்காத, நான் சாதாரணமாக தான் சொன்னேன்ட்டு ரோம் சொல்கிறான். நான் உன்னை ப்ளேம் பண்ணல, நான் உண்மை தான் சொல்கிறேன், நான் சப்போர்ட் ரோல் தான் எடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன ரோல் எடுத்தாலும், நான் எவ்வளோ பண்ணாலும் நான் அவங்கள கொஞ்சம் கூட ப்ரவுட் பண்ண மாதிரி இருக்காது, நான் அவங்கள சாட்டிஸ்ஃபை இது வரைக்கும் பண்ணதில்லைங்கிறான். ரஃபி இப்படி சோகமாக பேச ரோம் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லலாம். இப்போ நான்லாம் என் ஃபேமிலியில் எவ்வளோ அடம் பிடிச்சிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அவன் ரஃபியை கம்ஃபர்ட் பண்ணுறான். சரி ஓகே, மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது ரஃபிக்கு ரொம்ப ஆறுதலாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டீன், ஜாக், டிம்மி, டூவாலாம் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா இவங்க ப்ளேக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க போல். ஆக்சுவலாக இனிமேல் நிறைய ஸ்பான்சர் வேணும். பட் இப்போதைக்கு ஓரளவு அமௌண்ட்டு காய்ச்சி இவங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்கு. அதனால் இவங்க ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க. அங்கே டூவா மட்டும் அங்கே அர்னால்டி போஸ்டனே நினச்சி தான் அவன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான். இவங்க டூவான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவன் கவனிக்கவே செய்கிறான். ஏன் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சரி ஓகே, எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்ட்டு டீன் சொல்லிவிட்டு இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போகிறான். இன்னொரு பக்கம் போஸ்டானை காட்டினாங்கன்னா, போஸ்டானோட ஸ்டுடியோவுக்கு தான் இப்போ அர்னால்டு போயிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ போஸ்டான் கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது மாடலிங் பண்ணியிருக்கியான்ட்டு. இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்னு அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, உன்னோட ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் நில்லுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அர்னால்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிற்க போஸ்டான் அவனை தான் அசந்து போய் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். பட் போஸ்டானோட லுக்கை பார்த்தா அவன் அர்னால்டு விடுற மாதிரி தெரியல. அவனை ரொம்ப பிடிச்சி போன மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவனை யாரும் பேக்கில் தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவனை பற்றின விஷயம் வெளியே வந்துச்சுல, அதனால் டீனை வழக்கம் போல் இவங்க கிண்டல் பண்ணுறாங்க, ஹாய் ஜேம்ஸ் டீனுங்கிற மாதிரி.
ஸோ டீனுமே விடல, அவனுங்கள போட்டு அடிச்சிடுறான். நான் ஹோஸ்ட்டு தான், அப்படியே நான் யார்கிட்டயாச்சும் என்னை செல் பண்ணணுன்னா உன்ன மாதிரி கேவலமான ஆள்கிட்டலாம் நான் என்னையே செல் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்போ அவனும் சண்டைக்கு வர. இதில் அவன் கூட சேர்ந்து இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ டீன் கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜாக் வந்து அவங்களெல்லாம் அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுறான். எப்படியோ ஜாக் வந்து டீனை காப்பாற்றிட்டான். ஆனால் டீனோட நிலைமை பார்க்கும்போது ஜாக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டிம்மி டூவாவை காட்டினாங்கன்னா, டூவா வந்து ஸ்டோரியில் இப்போ அவங்களோட ஃபோட்டோ ஷூட் பற்றி பார்த்துட்றான். உடனே அங்கேருந்து ஓடி போகிறான். அவனுக்கு இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டிம்மி கிட்டேருந்து அங்கே ஓடி போகிறான். ஏன்னா கண்டிப்பாக அவனால் போஸ்டனை நம்ப முடியாது. இப்போ எல்லாருமே டிம்மியை மட்டும் தனியாக விட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் டிம்மி மட்டும் போங்கடான்னு சொல்லிட்டு அவன் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜாக்கி டீனையும் ஜாக்கோட வீட்டில் காட்டினாங்கன்னா, ஜாக் சொல்கிறான், உன்னெல்லாம் லவ் பிளேயில் போடுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் பிளேயில் போட்டான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டீனுமே ஜாக்கெட்டை அவனை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ, உன்னால தான் நான் மோசமாக அடி வாங்கலை, ஏன்னா எல்லோரும் கேங்கப் பண்ணும்போது ஜாக் இருந்தனால தான் இவனை காப்பாற்ற முடிஞ்சுன்ட்டு டீன் சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக டீன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு நடந்ததை வச்சே கலாச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜாக்கை கோவப்பட்டு திருட்டான், இவ்வளோ பட்டு நீ திருந்தலையான்ட்டு. ஆனால் டீன் என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணுறது, என்னோடய பாஸ்ட்டை என்னால் மாற்ற முடியாது தானன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ஜாக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு ஜாக், நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் புது டீனாக மாற போகிறேன்ட்டு, அதில் நான் உறுதியாக இருக்கேன். நீ இன்னும் என்னை லவ் பண்ணுறேன்னு கேட்க, அப்போ ஜாக் வந்து நான் தேவையில்லாமல் வார்த்தை விட விரும்பலைன்னு சொல்கிறான். பட் டீனும், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்கிறத நான் கேட்கணும், நீ என்னை இன்னி லவ் பண்ணுறியான்னு கேட்க, ஜாக் டீனை கிஸ் பண்ணுறான். என்ன உனக்கு இப்போ ஆன்சர் தெரிஞ்சிச்சான்னு கேட்க, அப்போ டீனுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஜாக்கோட தோளில் சாஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டையும் போஸ்டானையும் காட்டினாங்கன்னா, அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அப்போ போஸ்டான் கேட்குறான், டூவானியும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்ட்டு இங்கே அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ போஸ்டான் என்ன கேட்குறான்னா, ஆனால் அவங்க 2 பேரை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாட்ட தெரியலையே, வேறு என்னமோ மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். டூவா உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல, ஸோ அவங்ககிட்ட இந்த விலகிருன்னு சொல்ல, போஸ்டான் கேட்குறான், ஏன் உனக்கு டூவாவை பிடிச்சிருக்கான்ட்டு. அப்போ அர்னால்டுமே யோசிச்சுட்டு எனக்கு தெரியலங்கிறான். அதை எப்படி நீ சொல்லுவேன்னு கேட்டால், எனக்கு அதை பற்றி சரியாக தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது, அவனை நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கணுன்னு தோணுது. பட் என் ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு இனி ஷியூராக தெரிலன்னு தான் அர்னால்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஒரு இதாக தெரியும், உன்னை மாதிரி ஒரு கெட்டவனுக்கு டூவா மாதிரி ஒரு ரொம்ப நல்லவன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ போஸ்டான் கேட்குறான், பட் நீ எப்படி ஷியோராக சொல்லுவேன், ஒருவேளை டூவாக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க. அப்போ அர்னாலுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, அவன் நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான். சரி ஓகே, இப்போ நீ சொன்ன மாதிரி நான் டூவாவை விட்டால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு இவன் அப்படியே அர்னால் பக்கத்தில் வரான். சப்போஸ் எனக்கு ஏதாவது கிடைச்சா வேணாம் நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டு அப்படியே டச் பண்ணேன். அப்போ ஒரு வாய்ஸு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. யாருன்னா டூவா தான் அங்கே வந்துட்டான். உடனே இவங்க 2 பேரும் அப்படி விலகி நின்றுக்கிறாங்க. அப்போ போஸ்டானுமே கேட்குறான், ஓஹோ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் எதாவது பண்ணிடுவேன்ட்டு பயந்து நீயே நேரில் வந்துட்டியான்ட்டு. அப்போ டூவா வந்து போஸ்டான் கிட்ட கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தன்ட்டு. நாங்கள் ஜஸ்ட்டு பேசிகிட்டு தான் இருந்தோம், அர்னால்டு உனக்காக ரொம்ப வரி பண்ணிக்கிட்டான். அதோட அர்னால்டு நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்ன டூவாவை பற்றின்னு கேட்க, அர்னால்டுக்கு என்ன சொல்கிறேனே தெரில, நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ டூவா போஸ்டானை பார்த்து கேட்குறான், என்னை பற்றி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு. உன்னை பற்றி தானே பேசி ஆகணும், ஏன்னா இப்போ ரீசெண்டாக உன் மேலே தானே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கேன், ஸோ உன்னை பற்றி தான் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ போஸ்டான் பேசும்போது டூவா அவன் பக்கத்தில் இழுத்து அவன் கிஸ் பண்ணுற மாதிரி போக, அப்பா அர்னால்டுக்கு ஜெலஸ் ஆகி அவன் டூவாவை கிஸ் பண்ணுறான். அப்போ கூட இந்த போஸ்டான் விடாமல் அப்படியே டூவா பக்கத்தில் வரான். அதுக்கப்புறம் இவன் டூவாவை கிஸ் பண்ணலான்னு போக உடனே அர்னால்டு போஸ்டானை பிடிச்சி தள்ளி விட்டுறான். டூவாவை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் டூவாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த சீனை பார்க்குறதுக்கே அடுத்தடுத்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அர்னால்டு இப்படி ஜெலஸ் ஆகி அவன் ரியாக்ட் பண்ணுவான்ட்டு நானுமே எதிர்பார்க்கல. பட் இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்னால்டுக்கு டூவா மேலே இருக்க லவ் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே போஸ்டானை காட்டினாங்கன்னா அவன் வழக்கம் போல் வில்லத்தனமாக தான் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் பிளான் என்னன்ட்டு இன்னுமே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. ஹே மை டியர் படி.